தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களில். அனைவருக்கும் வணக்கம். ஆணி 11 அமாவாசை திதியானது என்று நான் நம்முடைய வாழ்வியல் ஜோதிடம் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஆணி 11 அமாவாசை ஆகிய இன்று முன்னோர்கள் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் குறித்து இன்று என்னுடைய இந்த காணொலியில் நான் பேச இருக்கின்றேன். அந்த வகையிலே ஒவ்வொரு மாதமும் அமாவாசை நாட்களில் நாம் நம்முடைய பித்திருக்களை வழிபட்டு வருகின்றோம். இந்த அமாவாசை என்பது முழு நாளில் அமாவாசை வருவதை குறித்து எந்தவித குழப்பமும் எவருக்கும் எப்பொழுதும் வருவதில்லை. அதே அமாவாசை என்பது 2 நாட்களாக பிரிந்து வந்தால் அந்த நாட்களில் முதலாவது நாளில் பித்திரு பூஜை செய்வதா, 2வது நாளில் பித்திரு பூஜை செய்வதா என்பது குறித்து ஒரு குழப்பம் எப்பொழுதுமே நிலவி கொண்டுதான் இருக்கிறது. அதை எப்படி நாம் சரி செய்வது அல்லது எந்த நாளில் செய்வது என்பதை அறிந்து கொள்வது என்று எடுத்துக்கொண்டால், அமாவாசை என்பது 2 நாட்களில் வரக்கூடிய காலங்களிலே மாலை 4 மணி வரையில் என்று அமாவாசை நீடித்திருக்கின்றதோ அந்த நாளில் தான் இந்த பித்திரு பூஜையை செய்ய வேண்டும். ஏனென்றால் மதிய நேரத்தில் 1 மணி 12 நிமிடத்தில் இருந்து 3 மணி 36 நிமிடம் வரையில் வரக்கூடிய நேரம்தான் அபராண்ண காலம் என்று முன்னோர்களுக்கு பித்திருக்களுக்கு திதி தர்ப்பணங்கள் வழிபாடு முறைகளை செய்வதற்கான நேரமாக நம்முடைய முன்னோர்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். இது தினசரியுமே 1 மணி 12 நிமிடத்திலிருந்து 3 மணி 36 நிமிடம் வரையில் இந்த பித்திருக்களை வழிபடுவதற்கான அபராண்ண நேரம்தான். ஒவ்வொரு நாளுமே அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பித்திருக்களை வழிபடுவதற்கான நேரம்தான். அந்த அமாவாசை வரும் நேரம் காலகட்டங்களில் 2 நாள் அமாவாசை பிரிந்து வரும் நேரத்தில் இந்த 4 மணி வரையில் அமாவாசை இருக்கும் நாளில் இந்த 1 மணி 12 நிமிடத்திலிருந்து 3:36 மணி வரை நேரத்தில் தான் நாம் இந்த பித்திரு வழிபாட்டு செயல்களை செய்ய வேண்டும். இது ஒரு வகை. அடுத்தபடியாக வரக்கூடியது, ஒவ்வொருவரும் ஒரு சில குடும்பங்களிலே என்று அவர்கள் அந்த நம்முடைய முன்னோர்கள் என்று இயற்கை எழுதினாரோ அந்த தினத்தை தேதி கணக்கு எழுதி வைத்து கொண்டு அந்த தேதியிலே கூட திதி கொடுப்பவர்கள் வழிபடுபவர்கள் விரும்புகிறார்கள். அது சரியான முறைதானா என்பதை எப்படி என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் அந்த ஆங்கில தேதியையோ தமிழ் தேதியையோ கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாது. ஏனென்றால் வளர்ப்பிறை திதி தேய்பிறை திதி என்று 2 வகையாக உள்ள திதிகளிலே மாதம் மொத்தம் 30 திதிகள் இருக்கின்றன. அந்த 30 திதியிலே அந்த இயற்கை எழுதிய பெரியவர்கள் எந்த திதியில் இருந்தார்கள் என்பதை குறித்து வைத்துக் கொண்டு எந்த மாதத்தில் இருந்தார்கள் என்பதையும் கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த தமிழ் மாத கணக்கில் தமிழ் தேதியை எடுத்துக்கொள்ளாமல் அவர்கள் இயற்கை அடைந்த திதியை கணக்கு வைத்துக் கொண்டுதான் அடுத்த வருடத்திலிருந்து அந்த திதி வரும் நாளில் அந்த பித்திரு வழிபாட்டு திதிமுறைகளை நாம் செய்ய வேண்டும். இப்பொழுது 30 திதிகள் என்ன என்று எடுத்துக்கொண்டால், வளர்ப்பிறை திதி 15 திதி, தேய்பிறை திதி 15 திதி என்று கணக்கு வருகின்றது. அதிலே 1 to 14 வரையில் நான் சொல்கிறேன். பிறகு பௌர்ணமி அல்லது அமாவாசை என 15வதாக வரும். ஆகவே முதலிலிருந்து நான் வரிசைப்படி சொல்லுகிறேன். பிரதமை திதி, துவிதியை திதி, திருதியை திதி, சதுர்த்தி திதி, பஞ்சமி திதி, சஷ்டி திதி, சப்தமி திதி, அஷ்டமி திதி, நவமி திதி, தசமி திதி, ஏகாதசி திதி, துவாதசி திதி, திரையோதசி திதி, சதுர்த்தசி திதி. ஆக மொத்தம் பிரதமையிலிருந்து சதுர்த்தசி வரையில் எடுத்துக்கொண்டால் 14 திதி ஆகிறது. 15வது திதி அமாவாசை அல்லது பௌர்ணமி. அமாவாசை என்பது தேய்பிறை, பௌர்ணமி என்பது வளர்ப்பிறை. ஆக அந்த பெரியவர் எந்த திதியில் இருந்தார், வளர்ப்பிறை நேரமா தேய்பிறை காலமா என்பதை கணக்கில் வைத்து கொண்டு பிரதமையிலிருந்து சதுர்த்தசி வரையில் எந்த நாள் அவர்கள் இயற்கை எழுதினார்கள் என்பதையும்
குறித்து வைத்துக்கொண்டு ஒவ்வொரு வருடமும் அந்த தமிழ் மாதத்தில் எத்தனையாவது திதியில் அவர்கள் மறைந்தார்களோ அந்த திதியில் அந்த பித்ரு தர்ப்பணம் செய்வது, இலவோமம் செய்வது, வீட்டிலேயே அதற்கான பூஜைகள் செய்வது, எதுவாக இருந்தாலும் அந்த திதி கணக்கு வைத்து கொண்டு செய்தால் அந்த தமிழ் மாதத்தில் அந்த திதியை தான் கணக்கெடுத்து கொள்ள வேண்டுமே தவிர ஆங்கில மாத தேதியையோ அல்லது தமிழ் மாத தேதியையோ நாம் கணக்கிலே எடுத்துக்கொள்ளக்கூடாது. திதியை கணக்கு வைத்து கொண்டு அந்த திதியில் செய்தால்தான் அதற்குரிய ஒரு பூஜை முறையாக அது கருதப்படும். இது இரண்டாவது முறை. அடுத்தது மூன்றாவதாக வரக்கூடிய வழிபாட்டு முறை பித்ருக்களுக்கு என்று எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு வருடமும் மொத்தம் 3 அமாவாசை காலங்களை அதற்காக நம்முடைய முன்னோர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள். அதில் முதலாவதாக வரக்கூடிய அமாவாசை என்று எடுத்துக்கொண்டால் ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை. அடுத்தது புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது. மூன்றாவதாக வருவது தை மாத அமாவாசை. ஆக மொத்தத்திலே 3 பெரிய அமாவாசைகள் வருகின்றது. இது நம் குல முன்னோர்கள், குடும்ப முன்னோர்கள், பெரியவர்கள், பித்ருக்கள், இயற்கையான முறையிலே இறைவனுடைய சேர்ந்தவர்கள், இவர்கள் அனைவருக்கும் அவர்களை நினைத்து அவர்களுக்கு பிடித்த உணவு பண்டங்களை வைத்து அவரவர் குடும்பம் குல வழக்கப்படியான பூஜை முறைகளை செய்வது அல்லது ஆலயங்களுக்கு சென்று செய்வது, நீர்நிலைகள் நதி ஓரங்களுக்கு சென்று செய்வது அல்லது ராமேஸ்வரம் போன்ற கடல் உள்ள இடங்களுக்கு சென்று செய்வது, காசி கயா போன்ற இடங்களுக்கு சென்று அங்கே பண்டிதர்களை வைத்து செய்வது என்று அவரவர் வசதி வாய்ப்பு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செய்யக்கூடிய வழிமுறைகளாக நம்முடைய முன்னோர்களால் நமக்கு சொல்லப்பட்டு உள்ளது. எந்த வகையிலே செய்தாலும் அது நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையாக தான் இருக்கிறது. அந்த கடமையை நாம் தவறாது அனுசரித்து வந்தோம் என்றால் அவர்கள் நல்ல கதிக்கு செல்வதோடு நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் தந்தையையும் தொழிலையும் அவர்கள் ஆசீர்வாதம் செய்கின்றார்கள். அந்த ஆசீர்வாதத்தினாலே குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, நிம்மதி, செல்வ வளம், ஆரோக்கியம், பித்ருக்களின் ஆசைகளினால் நமக்கு புத்திர சந்தானமும் கிடைக்கின்றது. இந்த உலகியல் வாழ்க்கைக்கு தேவையான செல்வ வளங்களும் அவருடைய ஆசைகளினால் நமக்கு கிடைக்கின்றது. குடும்ப மேன்மையும் கிடைக்கின்றது, சந்ததி மேன்மையும் கிடைக்கின்றது. ஆகவே நண்பர்களே, இதில் உங்களுக்கு எது சரியான வழிமுறையாக இருக்கின்றதோ, மாதம் செய்யக்கூடியது சரியாக இருக்கின்றதா, அவர்களுடைய நினைவு நாளில் திதியை கணக்கு வைத்து செய்வது சரியாக இருக்கின்றதா, அல்லது வருடத்திற்கு 3 நாட்கள் ஒதுக்கப்பட்டுள்ள நேரங்களை செய்வது சரியாக இருக்கின்றதா என்பது உங்களுடைய வசதிக்கு தகுந்தவாறும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தவாறும் செய்து கொண்டு அதனுடைய பலனை அடையுங்கள். என்னுடைய இந்த கருத்தை குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்பதை கமெண்டிலே தெரிவித்து இந்த வீடியோவை உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் போன்றவர்களுடனும் பகிர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, நன்றி, நன்றி.